ஹலோ. குட் ஈவினிங் சார். கதிர் சார், அப்புறம் மென்டல் எக்ஸசைஸ் கிளாஸ் கோர்ஸ் போட்டிருக்கேன் சார், நீங்கள் பார்த்தீங்களா? ரைட் சார், ரைட் சார். இது ஆக்சுவலாக வந்து நீங்கள் ஆட்டோ விஷுவலைசேஷன் கேட்டிருந்தீங்க. அந்த ஆட்டோ விஷுவலைசேஷன் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு சார். இது ஆல்ரெடி வந்து மென்டல் எக்ஸசைஸே வந்து ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்டு. ஸோ அது வந்து அதோட அட்வான்ஸ்டு. அதனால் வந்து சரி நம்ம அதை ஒரு ஆர்டராக போனால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தான் மென்டல் எக்ஸசைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் சார். பாருங்கள், நான் ஆட்டோ விஷுவலைசேஷன் வந்து ஒரு 2 months பண்ணுவோம் சார். ஏன்னா இதுவே ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்கும். ஸோ அதனால் அது வந்து ஒரு 2 months அது வந்து நம்ம பண்ணுவோம் கண்டிப்பாக. ரைட் சார், ரைட் சார். ஓகே ரைட். நீங்கள் இன்ஸ்பிரேஷன் அந்த மெடிடேஷன் சொன்னீங்களா, சரின்னு சொல்லி அந்த கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அது போக வந்து நம்ம வீக்லி ஒரு ட்வைஸ் வந்து மெடிடேஷன் நம்ம ஓப்பன் டு ஆல் பண்ணுற மாதிரி பிளானிங் பண்ணிகிட்ருக்கோம் சார். ஆமாம், எங்களுக்கு ஆல்ரெடி பிஸ்னஸ்ஸு, என் ஒய்ஃப் ஹீலிங் சென்டர் நிறைய ஒர்க் லோட் இருக்கிறனால அப்படியே போயிட்டுருக்கு சார். ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓகே ஓகே, கண்டிப்பாக கண்டிப்பாக. ஆக்சுவலாக வந்து இந்த சிம்போனி ஆஃப் சோடியாக்கு வந்து லாஸ்ட் வீக் வந்து கீதா மேம் வந்து செஷன் எடுத்தாங்க 10 days முன்னாடி. ஸோ அப்போ வந்து ஒரு பார்ட்டிசிபெண்ட் வந்து அவர்கிட்ட வந்து ஒரு கொஷின் கேட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து மென்டல் லேசினஸ்லேருந்து நம்ம எப்படி வெளியே வர்றதுன்னு சொன்னப்போ அவங்க ஆன்சர் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் நம்ம எப்போ பார்த்தாலும் சோஷியல் மீடியாவிலே இருக்கோம். யூடியூப் வந்து நம்ம பார்க்குறோம், அதில் வந்து ஜங்க் தான் வந்து டீச் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து நியூஸ் பார்த்துட்டே இருக்கோம், ஒரு நிமிஷம் கூட நம்மளால் மொபைல் ஃபோன் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியல. ஸோ அதெல்லாம் இல்லாமல் இருந்து பாருங்கள், நீங்கள் வந்து சுறுசுறுப்பாக இருப்பீங்கன்னாங்க. ஆக்சுவலாக நான் வந்து ஒரு பர்டிகுலர் பர்சனோட அட்மையரர் சார். ஸோ எனக்கு அவரோட நியூஸ் ரிவ்யூ வந்து நான் பார்த்துட்டே இருப்பேன். எவ்ரிடே வந்து ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து அவர் ரிலீஸ் பண்ணுவார். ஒரு கிட்டத்தட்ட அடிக்ஷன் மாதிரி. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம யார் கூடயுமே பேச மாட்டோம், ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் சொல்கிறதே நம்ம வந்து கேட்போம். கிட்டத்தட்ட 2 years ஒரு நாள் விடாமல் நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம். பட் ஆனால் அவங்க அந்த கீதா வந்து அந்த ஜஸ்ட் அந்த சொன்ன அந்த ஒரு சின்ன இன்ஸ்பிரேஷன் இன்னைக்கு வரைக்கும் நான் அதை வந்து பார்க்குறதே இல்லை சார். இந்த மாதிரி இருந்ததே இல்லை. 2 வருஷம் நான் கண்டினியூஸாக வந்து நான் வந்து பார்த்தேன். இப்போ ஒரு அந்த சொன்னதுலேருந்து நான் வந்து பார்க்குறதே இல்லை. ஸோ அப்படியே பார்க்கணும்னு நினச்சா கூட ஒரு 5 minutes மட்டும் பார்ப்பேன், அதை ஷட் டவுன் பண்ணிட்டு வந்துடுவேன். ஸோ அந்த ஒரு வார்த்தை சொன்னது வந்து நமக்கு அந்த மாதிரி இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. ஆமாம், இல்லை நம்ம இது நம்ம யாரையுமே வந்து சார் அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி நம்ம எப்போ பார்த்தாலும் மொபைல் ஃபோன் பார்க்குறது வந்து அந்த மாதிரி இல்லை. இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் எல்லாருமே அதான் பண்ணிட்டு இருக்காங்க சார். ஒருத்தவங்க கூட ஒரு 2 நிமிஷம் கூட பேச முடியல, பேசுறதுக்குள்ள அவங்க வந்து மொபைல் ஃபோனை பார்க்க ஆரம்பிச்சிடாங்க. ஒரு ஷாப்பிங் மாலில் போய் வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குவோம், ஒரு வாஷிங் மிஷின் வாங்குவோம் அப்படின்னு கேட்டோன்னா அந்த சேல்ஸ் பர்சன் வந்து அதை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிகிட்டே நம்மக்கிட்ட வந்து பேசுகிறான் சார். அவ்வளோ இரிட்டேஷனாக இருக்குது சார். நம்ம வந்து அந்த ஸ்பிரிச்சுவலில் இருக்கனால அந்த கோபத்தை அவங்கள்ட்ட காமிக்க முடியல. அவன் லிட்டரலாக வந்து அந்த மொபைல் ஃபோனை பார்த்துக்கிட்டே சேட் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட வந்து இது எவ்வளோ சார், இது 33,000 இல்லைங்கண்ணா, இதுக்கு இது 40,000 அப்படின்றான். ஸோ அந்த அளவுக்கு வந்து மக்களுக்கு தான் செய்கிறது தப்புனே தெரியாமல் அதுக்குள்ளே வந்து உள்ளே போயிட்டாங்க சார். அது இல்லாமல் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த கீதா மேடம் சொன்ன உடனே எனக்கு வந்து அப்படி என்னடா அது அப்படி நம்மளும் இதையே தானே நம்ம பண்ணிகிட்டு இருக்கோன்ட்டு அன்னையிலேருந்து நான் வந்து பார்க்குறதே இல்லை சார். ஸோ அதே மாதிரி வந்து காஃபி ஸ்டாப் பண்ணியிருக்கேன். எவ்ரிடே 2 times காஃபி இல்லாமல் இருக்கவே முடியாது. அதை வந்து 3 days ஒருக்க காஃபி குடிக்கிற மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு யாராவது சொன்னால் தான் கேட்குறோம், நம்மளாம் செய்ய மாட்டோம். அந்த மாதிரி இருக்குது. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ரைட், இப்போ நீங்கள் அந்த சகேந்திரன் சார், கௌரி சங்கர் சார், தேவிலதா மேம்லாம் வர்றதுனால தான் நம்ம எவ்வளோ வேலை இருந்தாலும் அதை ஒதுக்கி வச்சுட்டு இந்த செஷன் பண்ணுறோம். அதையும் தாண்டி நம்மளால் பண்ணவே முடியாட்டி போஸ்ட்போன் பண்ணுறோம். மற்றபடிக்கு எங்களோட என்டையர் வீக் ஷெடியூலே வந்து இந்த 2 செஷனை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அந்த 2 செஷனில் யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அந்த டைமில் நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம். இல்லை அந்த டே எங்களை விட்டுருங்க, வி நீட் அப்படின்னு சொல்லிடுவோம். அந்தளவுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நீங்கள் எல்லாம் வர்றதுனால தான் அந்த மாதிரி பண்ண முடியுது. ரைட் சார், ஓகே ரைட். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து த சப்கான்ஷியஸ் மைண்ட் அண்ட் த சாலிஸ்ங்கிற புக்கில் இருந்து ஃபியர் அண்ட் த சப்கான்ஷியஸ் மைண்டுங்கிற சாப்டர் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம லாஸ்ட் வீக் வந்து நம்ம வந்து அந்த ஃபியரை பற்றி நம்ம இனஃபாக பேசிட்டோம். ஸோ அந்த ஃபியர் தான் வந்து எல்லா லோயர் இமோஷன்ஸையும் நம்மளோட அந்த டஞ்சன் பாக்ஸ் சப்கான்ஷியஸ் பாக்ஸ்லேருந்து அதை வந்து வெளியே கொண்டு வருது. ஸோ அதனால தான் வந்து நமக்கு வந்து ஒரு பயம் வந்தோடனே ஒரு 1 minute வந்து நம்ம என்ன செய்கிறோன்னே தெரியாத அளவுக்கு வந்து நம்மளோட மனநிலையை வந்து மாறுறதை வந்து பார்த்துருப்போம்.
ஸோ நம்மளா இப்படி பேசிட்டோம், நம்மளா இப்படி செஞ்சிட்டோம் அப்படிங்கிறதுக்கு காரணம் வந்து அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கக்கூடிய எல்லா லோயர் இமோஷன்ஸையும் அது வந்து ஒரு ஆக்டோபஸ் மாதிரி, ஒரு மீனை வந்து தூண்டில போட்டு இழுத்த மாதிரி அது எல்லாத்தையும் வந்து நமக்கு வந்து கொண்டு வந்துடுது. ஸோ அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்மளோட அந்த மாதிரி சமயத்தில் வந்து நம்மளோட இமோஷன்ஸ் எப்படி இருக்குது, நம்மளோட தாட் எப்படி இருக்குது, நம்ம பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குங்கிறத நம்ம வந்து அப்சர்வ் பண்ண தவறணும்னா நம்ம லைஃப்பில் வந்து நிறைய லூஸ் வந்து நம்ம வந்து பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இப்போ கூட வந்து கதிர் சார்ட்ட நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஒரு பர்டிகுலர் பர்சனோட பொலிட்டிக்கல் இன்டர்வியூ வந்து நம்ம எவ்ரிடே காட்டி நமக்கு வந்து அந்த அளவுக்கு இருக்கும்போது ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஓகே அவரோடது அந்த 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது அல்லது 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்மளோட இமோஷன்ஸ் எப்படி இருக்குது, நம்மளோட தாட்ஸ் எப்படி இருக்குது, நம்ம பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குங்கிறத நம்ம கவனித்து பார்க்கும்போது ஸோ அதுலேருந்து நம்மளால் வந்து வர முடியுது. ஸோ காஃபி வந்து நம்ம வந்து எவ்ரிடே 2 டைம்ஸ் தான் இனிமேல் நம்ம குடிக்கக்கூடாது. ஸோ அப்போ அந்த டைமில் நம்ம எப்படி இருக்கிறத நம்ம அப்சர்வ் பண்ணும்போது நம்மளால் வர முடியும். ஸோ இந்த அப்சர்வேஷன் வந்து நம்ம பண்ணாமல் எவ்வளோ பேர் நமக்கு எவ்வளோ அட்வைஸ் கொடுத்தாலும் எத்தனை புத்தகத்தை படித்தாலும் நம்மளால் வந்து அதுலேருந்து மீளவே வந்து முடியாது. மேபி அந்த புக்கு படிக்கும்போது ஒரு 1 hour வேணால் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கலாம். ஸோ இப்போ கீதா மேம் வந்து என்கிட்ட வந்து நம்ம அன்றைக்கி பேசும்போது சொன்னாங்க, நீங்கள் மொபைல் ஃபோனை எடுக்கக்கூடாது, 2 மினிட்ஸ்க்கு ஒருக்க மொபைல் ஃபோனை எடுத்து பார்க்குற ஹேபிட்டை நம்ம விட்டுறணும், ஒரு நாள் ஃபுல்லாக மொபைல் ஃபோன் இல்லாமல் இருக்கணும், நீங்கள் வந்து யூடியூப்பை வந்து அதில் இருக்கக்கூடிய ஜங்கெல்லாம் நீங்கள் உட்காந்து பார்த்துட்டே இருக்கக்கூடாது, நியூஸ் ஃபீட்ஸை பார்த்துட்டே இருக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது ஸோ அவங்க சொல்கிறாங்கங்கிறக்காக நம்ம வந்து விடமாட்டோம். ஆனால் அதெல்லாம் இல்லாமல் இருக்க, அதெல்லாம் நம்ம என்ஜாய் பண்ணும்போது நம்ம இமோஷன்ஸ் எப்படி இருக்குது, நம்ம தாட்ஸ் எப்படி இருக்குது, பாடி லாங்குவேஜ் எப்படிங்கிறத நம்ம அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்மளால் அதுலேருந்து வெளியே வர முடியும். ஸோ எல்லா விதமான ஹேபிட்ஸ்க்கும் ஸோ இது வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ அதில் ஒரு இதுதான் வந்து இந்த ஃபியர் வந்து டோர்கம் சார் அது வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபியர் வந்து நமக்குள்ளே என்னெல்லாம் வந்து பண்ணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அப்படின்னா, இமோஷனல் லெவலில் வந்து நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய ஆங்கரை வந்து கிரியேட் பண்ணோம், ஹேட்ரடை கிரியேட் பண்ணோம், ஜெலஸை கிரியேட் பண்ணுவோம், ரிவெஞ்சை கிரியேட் பண்ணுவோம், நம்ம ட்ரீசன் பண்ணுவோம், நம்ம சீட் பண்ணுவோம், நம்ம பிட்ரே பண்ணுவோம். இது எல்லாமே வந்து இந்த பயம் வரும்போது இதை உருவாக்கக்கூடிய இந்த தாட் ஃபார்ம்ஸ், அதாவது ஃபியர் வரும், ஆங்கர் வரும், ஜெலஸ் வரும், ரிவெஞ்ச் வரும், ட்ரீசன் வரும், பிட்ரே பண்ண தோணும், சீட்டிங் பண்ண தோணும், அது எல்லாமே சேர்ந்து வந்து நமக்குலாம் வந்து ஒரு தாட் ஃபார்மை வந்து அது கிரியேட் வந்து பண்ணிடும். ஸோ அதனால தான் வந்து நம்ம அந்த பயந்த உடனே வந்து நம்ம பாடியில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸ்ஸு, நம்ம ஸ்டமக்கில் ஏற்படக்கூடிய அந்த ஒரு படபடப்பு, இது எல்லாமே வந்து இவ்வளோ விதமான தாட் ஃபார்மை நம்மளோட மென்டல் பாடியில் வந்து சரவுண்ட் பண்ண வச்சிரும். ஸோ அந்த மென்டல் பாடி வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்மளோட இமோஷனல் பாடி, எத்ரிக் பாடியை அது வந்து அதுக்குள்ளே வரும்போது நமக்கு என்ன ஸ்பிரிச்சுவலாக இல்லாட்டி நமக்கு என்ன நடக்குதுன்னே வந்து நமக்கு வந்து தெரியாது. ஸோ மர்டர் எல்லாமே இந்த மாதிரி தான் நடக்குது. கொலை பண்ணுற யாருமே வந்து திட்டம் போட்டு ரசிச்சுலாம் வந்து யாருமே வந்து செய்ய மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஆள் படும் போது தான் ஒரு நெக்ஸ்ட் ½ hour வந்து தான் என்ன செய்கிறோன்னே தெரியாமல் வந்து அவங்க வந்து செஞ்சிடறாங்க. ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரியான எனர்ஜிலாம் வந்து கிரியேட் ஆகுது இமோஷனல் லெவலில். ஸோ மென்டல் லெவலில் என்ன தாட் ஃபார்ம்ஸ் கிரியேட் ஆகுது அப்படின்னா, கிரீடு, நமக்கு பேராசை வருது, செக்ஷுவல் டிசையர், வேனிட்டி, தற்பெருமை பண்ணுறது, ஈகோ, அகந்தை, வேரியஸ் ஹேபிட்ஸ். நம்ம இப்போ சொன்னோம் பார்த்தீங்களா, ஒரு யூடியூப் பார்க்குறது, ஒரு பர்டிகுலர் ஒரு ட்விட்டரில் ஒரு பர்டிகுலர் இதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறது. ஸோ அதுக்கெல்லாம் நம்ம என்ன ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துக்கிறோம். ஸோ நானும் அப்படி தான் வந்து சொன்னேன், இல்லை நான் இதில் வந்து படிக்கிறேன், இதில் எனக்கு நிறைய எஜுகேஷன் இன்ஃபர்மேஷன் கிடைக்குது, நான் என்ன சும்மா வேஸ்ட்டாக உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன், நான் ஏதோ ஒரு டெமோ வீடியோ தானே நான் வந்து பார்க்குறேன், நான் வந்து ஒரு எஜுகேஷனல் வீடியோ தானே நம்ம வந்து பார்க்குறேன்றோம். பட் அந்த வீடியோலாம் கிரியேட் பண்ணுறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு மோட்டிவ் என்னென்னா, நம்மளை ரொம்ப நேரம் வந்து அதில் அவங்கள என்கேஜ் பண்ண வச்சு அவங்களுக்கு வந்து மணி ஏர்ன் பண்ணுறது தான் அதோட மோட்டிவ். ஸோ அந்த மாதிரியான யூடியூப் சேனலை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 50,000, 70,000, 80,000 வியூஸ் வந்து அதில் இருக்கும். சம்டைம்ஸ் வந்து 1 லட்சம் 2 லட்சம் வியூ கூட இருக்கும். ஆனால் நிஜமாகவே ஒரு உருப்படியான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கக்கூடிய வீடியோவில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா 300-400 வியூ இருக்கிறதே வந்து மிகப்பெரிய விஷயமா இருக்கும். அவங்க வந்து நம்ம ஆடியன்ஸ் எல்லாம் என்கேஜ் பண்ணுறதுக்கு எந்த ட்ரிக்கும் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்மளை அந்த ட்ராப்பெல்லாம் வந்து பண்ண மாட்டாங்க. உள்ளபடி வந்து அவங்க வந்து அதை ப்ரெசென்ட் வந்து பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து ஒரு 200 வியூ 300 வியூ கூட வந்து நம்ம வந்து இருக்காது, நம்ம வந்து பார்க்க மாட்டோம். ஸோ அப்போ நம்ம எந்த இதை நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ வேரியஸ் ஹேபிட்ஸில் ஸோ நம்ம இந்த சோஷியல் மீடியாவில் பார்க்குறது, நம்ம காஃபி குடிக்கிறது, டீ குடிக்கிறது, ஸ்மோக் பண்ணுறது, அக்கேஷனல் ட்ரிங்க் வந்து பண்ணுறது. ஸோ இன்றைக்கெலாம் வந்து பிள்ளைங்களே வந்து பேரண்ட்ஸை ஷேர் பண்ணுற அளவுக்கு அந்த ட்ரிங்கிங் அண்ட் ஸ்மோக்கிங் ஹேபிட்லாம் வந்துடுச்சு. நான் வந்து இந்த பார்ட்டிக்கு தான் நான் போகும்போது நான் வந்து ட்ரிங்க் பண்ணுறேன், நான் வந்து ஒரு இதுக்கு எப்பயாச்சும் தான் நான் வந்து ஸ்மோக் பண்ணுறேங்கிற அளவுக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து அதெல்லாமே வந்து ஒரு கெட்ட பழக்கமே இல்லைங்கிற மாதிரி வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இன்னும் 5 வருஷம் 10 வருஷத்தில் இது இன்னும் மோசமான காலகட்டத்துக்கு போகிறதுக்குள்ளே நம்ம இதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ நம்ம ஏன் இந்த வார்த்தை சொல்கிறோம் அப்படின்னா, டோர்கம் சராதரன் வந்து
மனித சமுதாயத்துக்கு சேவை அப்படிங்கிறது வந்து நம்ம சார்ந்திருக்கக்கூடிய யோகா சென்டரை க்ளீன் பண்ணுறதோ அல்லது நம்ம போகக்கூடிய கோயிலை வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதோ மட்டும் கிடையாது. பட் அதுவும் வந்து சேவை தான். அது உங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி கொடுத்தா அதை வந்து செஞ்சுக்கோங்க, அது வேணான்னு சொல்லலை. உண்மையான சேவை அப்படிங்கிறது அவர் பல இடங்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, கர்மாவை பற்றின டீச்சிங்கை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது சேவை அப்படிங்கிறத வந்து ஏற்கனவே வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதே மாதிரி தான் பயம் வந்து என்ன செய்யும், அந்த பயத்திலிருந்து நம்ம எப்படி வெளியில வர்றதுங்கிறத நம்ம சக மனிதர்களுக்கு சொல்லி கொடுக்குறதையும் ஒரு சேவைங்கிறத சொல்றாங்க. ஸோ அதை நமக்கு செஞ்சுக்கிறதையும் சேவை அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. ஸோ அப்போ வேரியஸ் ஹேபிட்ஸ்லேருந்து வெளியே வருது. செப்பரேட்டிசம்னா நம்ம ஒரு குழுவாக இயங்காம தனித்து ஒரு ஷெல்ஃபிஷ் மோட்டிவோட இயங்குறது. ஃபெனாட்டிசிசம்னா என்ன அப்படின்னா கண்மூடித்தனமாக நம்புறது. ஸோ இப்போ உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் போய் 48 நாள் வந்து சுற்றினா நமக்கு இது கிடைக்கும்ன்றாங்க பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் வந்து கண்மூடித்தனமான நம்பிக்கைகள் தான். ஸோ அப்போ என்னங்க, அப்போ இதுக்கு முன்னாடி பண்ணவங்களாம் என்ன இப்போ முட்டாள்களா அப்படின்னா, ஸோ ஒரு வேளை வந்து ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி வந்து மக்களுக்கு வந்து நிறைய டைம் இருந்திருக்கலாம், ஸோ நிறையா நேரம் இருந்திருக்கலாம், அவங்களுக்கு வந்து இப்போ இருக்கிற மாதிரியான தேவைகள் இல்லாமல் இருக்கும்போது சில பயிற்சிகளாக நீங்கள் அந்த மாதிரி போங்க. ஒரு 48 days வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து பண்ணும்போது ஒரு எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி, ஸோ ஒரு தாட் ஃபார்ம் வந்து நம்ம கிரியேட் பண்ணுற மாதிரி. இப்போ நம்ம இந்த இதில் அதான் நம்ம பண்ண போகிறோம், தாட் ஃபார்மை எப்படி டிஸ்ட்ராய் பண்ணுறத படிக்க போகிறோம். ஸோ அதே மாதிரி வந்து ஸோ 48 days வந்து கண்டினியூவாக நம்ம ஒரு இதை செஞ்சோன்னா ஒரு தாட் ஃபார்மை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த தாட் ஃபார்முக்கு எனர்ஜி வருதுங்கிறதெல்லாம் அதுக்கு பின்னாடி வந்து இருக்கலாம். ஆனால் இப்போ ப்ரெசன்ட் காலகட்டத்தில் வந்து மனிதர்களுக்கு வந்து டைம் வந்து கிடையாது, நேரம் வந்து கிடையாது. ஸோ அவங்களோட நாலேஜ் வந்து நிறையா வந்து டெவலப் ஆயிடுச்சு. ஸோ ஒரு விஷயத்தை நமக்கு எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறது வந்து யாரோட உதவியுமே இல்லாமல் அவங்களால வந்து கொண்டு வர முடியும் போது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தேவை வந்து கிடையாது. நீ 48 நாள் இது பண்ணணும், 21 நாள் இது செய்யணும், அதெல்லாம் வந்து பெரிய தேவைகள் வந்து அதுக்கு வந்து கிடையாது. ஸோ இது மட்டும் ஃபெனாட்டிசிசம் வந்து கிடையாது. ஸோ என்னோட சாமி தான் வந்து பெஸ்ட்டு, நான் சார்ந்திருக்கிற மதம் தான் பெஸ்ட்டு, மற்ற எல்லாமே மதம் கிடையாது, மற்ற எல்லாமே சாத்தான்கள்னு சொல்றதுனா ஃபெனாட்டிசிசம். ஸோ அந்த மாதிரி நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க இருக்கிற வரைக்கும் வந்து என் மதம் தான் பெருசுங்கிறத சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க மதத்திலே என்னைக்காவது அவங்களுக்கு வேண்டாது நடக்கும்போது தான் இருக்கிற மதத்தையும் அதே தான் வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபெனாட்டிசிசம். ஸோ எனக்கு ரொம்ப அதிர்ச்சி அளிக்கிறது வந்து ஹிந்துயிசமில் இருக்கிற ஃபெனாட்டிசிசம் தான். இவ்வளோ முட்டாள்களாக ஹிந்துஸ் நம்ம இருக்கமே அப்படிங்கிறது வந்து தோணுது. ஸோ ஒரு ரிலீஜன் இருக்குமா, அந்த ரிலீஜனில் வந்து சிவனை கும்பிட்றவங்களாம் ஒரு ஜாதியா, பெருமாளை கும்பிட்றவங்களாம் ஒரு ஜாதியா, பெருமாளை கும்பிட்றவங்க இவங்களை கும்பிட மாட்டாங்களா, இவங்களை கும்பிட்றவங்க. ஆனால் இப்படிலாம் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹிந்துயிசமே இன்னொரு 30 வருஷத்தில் இல்லாமே வந்து போயிடும். இந்த மாதிரி வந்து சாமியை பிரித்து வச்சுக்கிட்டு ஐயனார் சாமியை கும்பிட்றவங்க ஒருத்தவங்க, விருமாண்டி சாமியை கும்பிட்றவங்க ஒருத்தவங்க, பாண்டி சாமியை கும்பிட்றவங்க ஒருத்தவங்க, முருகரை கும்பிட்றவங்க ஒருத்தவங்க, விநாயகர் வந்து தமிழ்நாட்டு கடவுளே கிடையாது, அவர் நார்த் இந்தியாவை சேர்ந்த கடவுள், சிவானை கும்பிட்றவங்க பெருமாளை கும்பிடக்கூடாது, பெருமாளை கும்பிட்றதுனா இப்படி பிரிச்சிங்கன்னா ஒரு 30-40 வருஷம் அல்லது அதிகபட்சம் 50 வருஷம் கழிச்சு ஹிந்துயிசம்லாம் என்னன்னே தெரியாமல் அழிஞ்சு வந்து போயிடும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு மதத்தில் இருந்துக்கிட்டு சாமியை பிரித்து வச்சு அதுக்கு கீழே ஜாதி அடுக்கு வைக்கிறது மாதிரியான ஒரு ஸ்டூபிடிட்டி எதுவுமே வந்து கிடையாது. ஃபெனாட்டிசிஸோட உச்ச கட்டம் வந்து இதுதான். ஸோ இந்த மாதிரி வந்து கண்டினியூ ஆகிட்டே இருந்தால் ஹிந்துங்கிறதே ஒரு இந்து மறக்கிற அளவுக்கு வந்து டெஃபினட்டாக வந்து ஆயிரும். அது இப்போவே அது அப்படி தான் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் இப்படி பண்ணிகிட்டே இருந்தோம்னா 15 வருஷத்தில் ஹிந்துயிசமே வந்து இல்லாமல் வந்து போயிடும். ஸோ எல்லா சாமியும் ஒன்று தான், எல்லா சாமியும் எல்லாத்துக்கும் வந்து பொதுவானதான், இவங்களுக்கு இந்த சாமி இவங்க தான் இதுக்குள்ளே போகணும், அவங்களாம் அதுக்குள்ளே போகணும்னு நம்ம வச்சோட அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு நம்ம இருக்கவே வந்து மாட்டோம். ஸோ நாங்கள் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் வந்து வச்சுருந்தோம். ஸோ அப்போ அந்த ஐஸ்கிரீம் ஷாப்பில் வந்து அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து 50 grams வச்சு உங்கள் கஸ்டமருக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ என் ஃபாதர் வந்து அப்போ என்ன சொன்னான்னா, 50 grams வச்சு கொடுக்க வேணாம், நீ 30 grams மட்டும் வச்சு கொடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நான் சொன்னேன், என்னப்பா இந்த மாதிரி வந்து 50 grams வச்சு கொடுக்க சொல்கிறான், ஸோ அப்போ தானே கஸ்டமர் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், நம்ம கொடுக்க முடியும், நமக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்கன்னு சொன்னப்போ எங்கள் அப்பா என்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா, இன்னும் அது எனக்கு காதில் ஒழிச்சிட்டே இருக்குது, நீ 50 grams வச்சு நீ கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நீ இன்னும் ஒரு வாரம் கழிச்சு நீ கொடுக்கறதுக்கு நீ கடை வச்சிருக்க மாட்டேன், நீ இருக்க மாட்டேன், நீ இருந்தால் தானே கஸ்டமர் வருவாங்க, ஸோ நீ 30 gram வச்சு கொடுத்தாதான் நீ கடையை வச்சு நடத்தும்போது கஸ்டமர் வந்து வாங்குவாங்க அப்படிங்கிறது சொன்னாங்க. ஸோ அதை மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு ஹிந்துயிசத்தில் மனிதர்களுக்கு இப்படி பாகுபாடு காய்ச்சிட்டு இருந்தோன்னா ஹிந்துயிசம்ங்கிறது இல்லாமல் வந்து அழிந்து வந்து போயிடும். நீங்கள் அழிந்து போன மதங்கள் என்ன செஞ்சாங்கிற ஹிஸ்ட்ரியை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க இந்த மாதிரியான ஸ்டூபிடிட்டிலாம் ஏதாவது வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு ஹிந்துவும் ஒவ்வொரு கிறிஸ்டியனும் ஒவ்வொரு இஸ்லாமிக்கும் இதை உணர்ந்து பார்த்தா மட்டும்தான் அவங்க மதங்கள்ங்கிறது இருக்கும். அப்படி இல்லைன்னா குருமார்கள்லாம் வந்து ப்ரிடிக்ட் என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா, இன்னும் ஒரு 50-70 இயர்ஸில் எல்லா ரிலீஜியனுமே வந்து காலி ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ அதுதான் இந்த ஹிந்துவிசத்துக்கு வந்து நடக்கும். ஸோ அப்போ ஃபெனாட்டிசிசம்ங்கிறது நான் வந்து பெரிய தெய்வ பக்தியாக இருக்குங்கிறனால வந்து அது ரியல் பக்திலாம் வந்து கிடையாது. அதை ஃபெனாட்டிசிசம் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அல்டிமேட்லி ஃபியரும் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இமோஷனல் தாட் ஃபார்ம்ஸ், இந்த மென்டல் தாட் ஃபார்ம், இது எல்லாத்தையும் நம்ம வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறது எப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி வந்து ஒரு பவர்ஃபுல் டெக்னிக்கால வந்து நம்ம வந்து படிக்க போகிறோம். ஸோ அப்போ டோர்க்கம் வந்து இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஒரு லா இருக்குது. ஸோ அந்த லா வந்து என்ன அப்படின்னா, ஒரு நிமிஷம் இருங்க, லா அதாவது ஆப்போசிங் தாட் ஃபார்ம்ஸ். ஒன் மினிட். So there are many laws that are effective in mental plane. One of them can be formulated as follows: opposing thought forms in the mental plane annihilate each other. So ரொம்ப சிம்பிள் தான். ஸோ எதிரெதிராக இருக்கக்கூடிய இரண்டு வேறு தாட் ஃபார்ம் வந்து ஒன்றை ஒன்று டெஸ்ட்ராய் பண்ணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ உதாரணமாக வந்து எனக்கு வந்து ஒருத்தர் மேலே வந்து ரொம்ப வெறுப்பாக இருக்குது. இப்போ நம்ம படித்தோம் பார்த்தீங்கன்னா, இமோஷனல் தாட் ஃபார்ம்ஸில் வந்து நம்ம என்ன படித்தோம் அப்படின்னா, ஃபியர், ஆங்கர், ஹேட்ரட், ஜெலசி, ரிவெஞ்ச், மலிஷியஸ்னஸ், ஸ்லாண்டர். ஸோ இதெல்லாமே வந்து இமோஷனல் தாட் ஃபார்ம்ஸ், ஃபியரான வர்றதுங்கிறது வந்து நம்ம வந்து படித்தோம். ஸோ அப்போ இன்கேஸ் வந்து எனக்கு வந்து ஒருத்தர் மேலே வந்து ரொம்ப வெறுப்பாக இருக்குது அப்படின்னா, ஸோ நம்ம வந்து ஒரு விஷுவலைசேஷன் வந்து நம்மளை வந்து பண்ண சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம யார் மேலே வந்து வெறுப்பாக இருக்குமோ அவங்க மேலே நம்ம வந்து அன்பாக இருக்கிற மாதிரி விஷுவலைசேஷன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ரியலாக போய் வந்து நம்ம அவங்க மேலே அன்பு செலுத்துறது வந்து ப்ராக்டிக்கலி வந்து எல்லாருக்கும் வந்து பாசிபிள் வந்து கிடையாது. ஸோ நானே வந்து அந்த மாதிரிலாம் வந்து செய்ய மாட்டேன். ப்ராக்டிக்கல் வந்து நம்ம பாசிபிள் வந்து கிடையாது. ஸோ அந்த சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம விஷுவலைசேஷன் பண்ணலாம். அவங்க மேலே நம்ம வெறுப்பு இல்லாமல் நம்ம அன்பாக இருக்கிற மாதிரி வந்து நம்ம விஷுவலைசேஷன் பண்ணும்போது அந்த ஹேட்ரடால் உருவான அந்த தாட் ஃபார்மை நம்ம இப்போ வந்து இந்த விஷுவலைசேஷன் பண்ண இந்த தாட் ஃபார்மால் உருவான அந்த பேட்டர்ன், அந்த எனர்ஜியானது வந்து அதை டிஸ்ட்ராய் வந்து பண்ணிடும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரி தான் நம்மளோட ஃபியர், ஆங்கர், ஹேட்ரட், ஜெலசி, ரிவெஞ்ச், இது எல்லாத்தையும் இப்போ நமக்கு ஒருத்தர் மேலே வந்து ஒரு பழி வாங்கும் உணர்வு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம எவ்வளோ நியாயமான காரணங்கள் வந்து சொல்லலாம். ஸோ இல்லை இந்த மாதிரி செஞ்சு அந்த மாதிரி சொல்லலாம். அதனால் அது சரியாக தப்பாங்கிறதுக்கு நம்ம வந்து போகாமல் ஒருத்தர் மேலே நமக்கு வந்து பழி வாங்கக்கூடிய குணம் வந்து நமக்கு இருக்குது. ஸோ ஆனால் நம்ம அது வந்து நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. நம்ம அதுலேருந்து வெளியில் வரணும்னு நினைக்கிறோம். ஆனால் அவங்ககிட்ட நம்மளால் போய் அவங்கள ஃபிசிக்கலாக அவங்கள நம்ம மன்னிப்பெல்லாம் நம்மளால் வந்து கேட்க முடியாத சூழ்நிலையில் இருந்தோன்னா, ஸோ நம்ம என்ன செய்ய சொல்கிறாங்கன்னா, நம்மளை கண்ணை மூடி விஷுவலைஸ் பண்ணி, ஸோ இந்த மாதிரி வந்து அந்த நபர் மேலே இருக்கக்கூடிய அந்த பழிவாங்கும் குணத்தை நான் முற்றிலுமாக அழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை விஷுவலைஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நான் ஃபுல் டெக்னிக்காக நான் அந்த செஷன் முடியும் போது சொல்லி தரேன். ஸோ அது எப்படி பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி நம்ம அழிக்கிறேன்னு வந்து நம்ம சொல்லும் போது அது டெஸ்ட்ராய் வந்து பண்ண முடியுங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இன்னொன்று என்ன செய்ய சொல்கிறாங்க, நான் அவர் மேலே எனக்கு பழி வாங்கும் குணமெல்லாம் இல்லை, நான் அவர் மேலே வந்து நிறையா நான் வந்து அன்பு செலுத்துகிறேன். ஸோ இது எதுக்காக செய்கிறோம், நம்ம நல்லதுக்காக தான் செய்கிறோம். நான் ஒரு 15 டேஸ் முன்னாடி வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுக்கும்போது, ஸோ இந்த மாதிரி வந்து உங்களோட எனிமியை வந்து நீங்கள் வந்து நல்லா ப்ளஸ் பண்ணுங்கன்னு சொல்லும்போது, அவங்க நான் ப்ளஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னாங்க. ஏங்க நீங்கள் பண்ண மாட்டேங்கன்னா, இல்லை நான் ப்ளஸ் பண்ணேன்னா அவங்களோட லைஃப் நல்லா இருந்துடும், அதனால நான் வந்து பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, அப்படியே வந்து ஜூம் செஷனை இது ஸ்டாப் பண்ணிவிட்டு, என்னால் வந்து உங்களுக்கு இப்போதைக்கு ஹீலிங் கவுன்சிலிங் பண்ண முடியாது, நீங்கள் கிரேட் இன்வொகேஷனையும் மந்த்ரா பிரேயரையும் ஒரு 50 டேஸ் வந்து நீங்கள் சேன் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிவிட்டு உங்களால் கண்டினியூ பண்ண முடிஞ்சா நீங்கள் வாங்க, ஐ வில் டூ த ஹீலிங் சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட வாங்கின மணியை திருப்பி கொடுத்துட்டேன். ஸோ ஏன் இந்த மாதிரி கொடுத்தோன்னா, அவங்களுக்கு அடுத்த நாள் வந்து நம்ம என்னெல்லாம் நம்ம லைஃப்பில் நினைக்கிறோமோ அந்த விஷயத்தை வந்து நம்ம மெட்டீரியலைஸ் பண்ணி கொடுக்குற ஒரு டெக்னிக்கை டீச் பண்ணுறதுக்காக அவங்கள முந்தின நாள் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஒரு பர்சன் இந்த மாதிரி விஷுவலைஸ் பண்ணி நீங்கள் வந்து இது பண்ணுங்கன்னு சொல்லும்போது, நான் வந்து பண்ண மாட்டேன், நான் பண்ணேன்னா அவரோட லைஃப் நல்லா இருக்கும், நான் அதுக்காக நான் உங்ககிட்ட ஹீலிங் வரல, அதை நான் வந்து செய்ய மாட்டேன்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி நபர்களுக்கு வந்து ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ஆகிற டெக்னிக்கை சொல்லி கொடுத்தா கண்டிப்பாக அந்த டெக்னிக்கை பயன்படுத்தி அடுத்தவங்களை காயப்படுத்துறதுக்கு வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க என்னை எவ்வளோ நான் ரூடானவே சொன்னாலும் பரவாயில்ல சொல்லிட்டு அவங்க கொடுத்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டு, நான் அந்த பணத்தை கொடுத்துறேன், நீங்கள் 10-15 டேஸ் வந்து கிரேட் இன்வொகேஷன் மந்த்ரா பேரை சேன் பண்ணிவிட்டு உங்களால் வந்து ஒரு பேக் டு நார்மல் வர முடிஞ்சால் என்கிட்ட வாங்க, நான் ஹீலிங் பண்ணேன், அதர்வைஸ் நான் உங்களுக்கு அதை டீச் பண்ண மாட்டேங்கிறத சொல்லிட்டோம். ஸோ அப்போ நம்ம வந்து நமக்கு யார் மேலே ரிவெஞ்ச் இருக்கோ, யார் மேலே கோபம் இருக்கோ, யார் மேலே எந்த லோயர் எமோஷன் இருக்கோ, நம்ம எதுக்காக வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக நினைக்கிறோன்னா, அந்த பர்சனோட நல்லதுக்கு மட்டும் நம்ம நினைக்கல, நம்மளோட சிஸ்டமில் இருக்கக்கூடிய தேவையற்ற எனர்ஜி எல்லாமே வெளியே போகிறதுக்காக தான் அதை வந்து நம்ம வந்து ப்ளஸ் பண்ணுறோம். ஸோ இதை நான் இங்கே உட்காந்துட்டு உங்களுக்கு இதை அட்வைஸ் பண்ணது ஈஸியாக தான் இருக்கும். பட் நம்ம ப்ராக்டிக்கலாக செய்யும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக தான் இருக்கும். நம்ம இந்த மாதிரி வந்து பண்ணும்போது நம்ம என்ன நினைக்கிறோன்னா,
என்னோட நல்லதுக்காக தான் நான் வந்து என்னோட எதிரியை வந்து நான் ஃபர்கிவ் பண்ண மாதிரி விஷுவலைஸ் பண்ணுறேன், அவங்க நல்லா இருக்கிற மாதிரி விஷுவலைஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு வேளை வந்து நம்ம கோபத்தில் யாரையாவது வந்து நம்ம சபிச்சிருப்போம், நீ நல்லாவே இருக்க மாட்டேன், என்னை இந்த மாதிரி செஞ்சுட்ட, உனக்கு இது வரும் அது வரும், நம்ம சபிச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் அதுலேருந்து நமக்கு ஏற்பட்ட எனர்ஜி கண்டாமினேஷன் வெளியில் வரணும்னா நம்ம வந்து அவங்கள வந்து நல்லா இருக்கிற மாதிரி நம்ம வந்து பிளஸ் பண்ணும்போது அந்த ரெண்டும் ஒன்னோட ஒன்று அந்த மென்டல் பிளேனில் மோதி அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து டிஸ்ட்ராய் ஆயிருங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம எதிரெதிரான சக்திகள் ஒன்றை ஒன்று அழிக்குங்கிற அந்த விதியை பயன்படுத்தி நம்ம எந்த இதில் இருக்கோமோ அது எதிரான விஷயத்தை கற்பனை பண்ணி அதை டிஸ்ட்ராய் பண்ணலாம். ஸோ இன்னொரு டெக்னிக் வந்து டைரெக்டாக அந்த இதை வந்து நம்ம டிஸ்ட்ராயும் பண்ணலாம். ஸோ அந்த டெக்னிக்கை தான் நம்ம வந்து ஒரு டெக்னிக்காக வந்து நம்ம வந்து கற்றுக்க போகிறோம். ஓகேயா? ஸோ அப்போ நமக்கு அந்த கோபத்தினால ஏற்படக்கூடிய அந்த ஃபியர் நம்மக்கிட்ட வந்தாலே எல்லா லோயர் இமோஷன்ஸும் லோயர் தாட் ஃபார்ம்ஸ் எல்லாமே நமக்கு வந்து அது உள்ளே இருந்து உயிர் வர வச்சு கூட்டிகிட்டு வந்துடும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி மெசேஜில் போட்டுக்கிறதா நீங்கள் ஏதாவது உங்கள் டைரி அல்லது உங்கள் மொபைல் ஃபோனில் வந்து தயவுசெய்து வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபியர், ஆங்கர், ஹேட்ரட், ஜெலசி, ரிவெஞ்ச், ட்ரீசன், ஸ்லாண்டர், மாலிஸ். ஸோ மென்டல் தாட் ஃபார்ம்ஸ் வந்து கிரீட், செக்ஸ், வேனிட்டி, ஈகோ, வேரியஸ் ஹேபிட்ஸ், செப்பரேட்டிசம், ஃபெனாட்டிசிசம், ஃபியர். ஸோ நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா மிஸ்டேக்ஸுமே இதிலிருந்து ஏதாவது ஒன்னோட ரிலேட்டடாக தான் அது வந்து கண்டிப்பாக நடக்கும். ஸோ அப்போ நம்ம இந்த பூமியில் நம்ம வந்து இன்கார்டினேட் பண்ணிட்டு வந்ததோட மிக முக்கியமான நோக்கத்தில் ஒன்று இந்த மாதிரி குணங்கள் இருந்தனா நம்ம வந்து விடுபடுறதான். ஸோ அதுக்காக எல்லாத்தையும் உட்காந்துலாம் நம்ம வந்து பண்ணக்கூடாது. எப்படி வந்து ஒரு தீக்குச்சிக்கிலேருந்து 50 குச்சி இருக்குன்னா ஒன்றா நம்ம உடைக்கிறோமோ ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணோம். ஸோ இது எல்லாத்தையும் நான் லிஸ்ட் பண்ணி இது எல்லாத்தையும் நான் சிஸ்டர் எடுக்க போகிறேன் நம்ம பண்ணிக்கிறேன். ஸ்லோலி நம்ம மெதுவாக வந்து நம்ம வந்து பண்ணும்போது நம்ம கம்ப்ளீட்டாக வந்து நம்ம இந்த இதில் இருந்து நம்ம ரிலீஸ் ஆகிட்டோன்னா நம்ம ஒன் ஆஃப் த சோர்சஸ் ஆஃப் டிசீஸ் வந்து நம்ம பாடியை விட்டு அது வந்து வெளியில் வந்து அது வந்து போயிடும். ஓகேயா? ஸோ அதான். ஸோ இப்போ டோர்கம் சார் வந்து என்ன சொல்கிறாங்க, ஸோ இந்த மாதிரி வந்து உங்களோட கீழான குணங்கள், உங்களோட நெகட்டிவ் தாட் ஃபார்ம்ஸ், நெகட்டிவ் இமோஷன்ஸு இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து எப்படி வெளியேற்றுறது அப்படின்னா உங்களோட நெற்றிக்கு முன்னாடி இருந்து ஒரு லைட் வர்ற மாதிரி விஷுவலைஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ எப்படி இந்த சிவபெருமானோட நெற்றிக்கல்லேருந்து ஒரு லைட் வருதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட அதே தான், சேம் தான். ஆனால் நீங்கள் இங்கே நிறைய பேர் வந்து பிராணிக் ஹீலிங் படித்ததுனால நீங்கள் எந்த சக்கராவையும் தயவுசெய்து விஷுவலைஸ் பண்ணாதீங்க. ஏன்னா டோர்கம் சனாதரன் ஸ்கூலில் வந்து சக்கராவையோ எதையுமே வந்து அது மேலே மெடிடேஷன் பண்ணுறதோ அது மேலே கவனம் வைக்கிறதோ எதுவுமே வந்து செய்ய மாட்டாங்க. அதனால் நீங்கள் ஜஸ்ட் வந்து உங்கள் கண்ணுக்கு உங்களோட நெற்றியோட நடுப்பதில் முன்னாடி இருந்து அந்த சிவபெருமான் நெற்றியிலேருந்து அந்த ஒரு ஒளி கற்றை மாதிரி அந்த புஸ்வானம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த பூச்சட்டின்னு சொல்கிறோம், அல்லது சிவபெருமான் நெற்றிக்கல்லேருந்து அந்த தீப்பிழம்பு வர்ற மாதிரி நம்ம வந்து விஷுவலைஸ் வந்து பண்ண சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து நம்மளோட நெற்றிக்கு முன்னாடி இந்த புருவ மத்தியிலிருந்து ஒரு லைட் வந்து போகிற மாதிரி. இப்போ உதாரணமாக வந்து இப்போ எனக்கு வந்து என் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட வந்து எனக்கு ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட் இருக்குன்னு நான் நிறையா தடவை சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு ஏதாவது என் பிரதர் மேலே வந்து ஒரு வெறுப்பு இருக்கலாம். ஓகே, நான் அந்த ஒரு பர்டிகுலர் வெறுப்பை நான் அந்த மாதிரி நம்ம வந்து கன்ஃபர்டபுளாக உட்காந்துக்கணும். ஸோ என்னோட பிரதர் மேலே இருக்கக்கூடிய அந்த வெறுப்பை நான் வந்து என்னுடைய 2 கண்களுக்கு நடுவே புருவ மத்தியிலிருந்து வரக்கூடிய ஒரு லைட்டை நான் வந்து விஷுவலைஸ் பண்ணி அதை நான் டெஸ்ட்ராய் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 1 மினிட் வந்து நம்ம விஷுவலைஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். அடுத்து நமக்கு வந்து ஏதோ யார் மேலேயோ ஒரு கோபம் இருக்குன்னா அந்த கோபத்தை நான் வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஷுவலைஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணலாம். ஸோ அடுத்து நம்ம வந்து ஏதோ ஒரு ஜெலஸி இருக்குது அப்படின்னா ஸோ இந்த ஜெலஸை நான் வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறேன் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு 3 மினிட்ஸ் 4 மினிட்ஸ்க்கு வந்து நம்ம பண்ணலாம். ஸோ ஒரு காஃபி அடிக்ஷன் இருக்குது, அல்லது டீ அடிக்ஷன் இருக்குது, அல்லது வேறு ஏதாவது ஒரு அடிக்ஷன் இருக்குன்னா ஸோ அந்த அடிக்ஷனை நான் வந்து கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம விஷுவலைஸ் பண்ணி லைட் வந்து போகிற மாதிரி நம்ம வந்து விஷுவலைஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணலாம். ஸோ இதில் ஒரு முக்கியமான ஒரு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இஃப் திஸ் பீம் ஆஃப் லைட் இஸ் யூஸ்ட் டு ஹார்ம் பீப்புள் or to protect evil intentions and control people, the beam reverses itself and burns the mechanism through which it is projected. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் அந்த உங்களோட 2 புருவ மத்தியிலிருந்து அந்த இது பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணக்கூடியது வந்து ஈவில் இன்டென்ஷனோடையோ அல்லது யாரையாவது ஒருத்தனை ஹார்ம் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து பண்ணீங்கன்னா the beam reverse itself and burn the mechanism through which it is projected. burn the mechanism னா என்ன அப்படின்னா நம்ம சாதாரணமாக சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி 2 புருவ மத்தியிலேருந்து ஒரு லைட் வருதுன்னு சொல்கிறோம். பட் டோர்கம் சனாதரன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 600 pages ஆஃப் புக் வந்து எழுதியிருக்காங்க. இது நடக்கும்போது என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம இப்போ சாதாரண அந்த செஷனில் வந்து இப்படி உங்களுக்கு வந்து டீச் பண்ணுறோம். அதில் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ நம்மளோட என்டையர் பாடி, நம்மளோட 7 சட்டில் பாடி, நம்ம பாடியில் இருக்கக்கூடிய எல்லா சக்ராஸ், நம்மளோட நர்வஸ் சிஸ்டம், இது எல்லாமே வந்து நம்மளோட பிரெயினுக்குள்ளே இருக்கக்கூடிய சில கிளான்ஸ், இது எல்லாமே வந்து இந்த ப்ராக்டிஸ் அப்போ வந்து நமக்கு வந்து வேலை பார்க்க ஆரம்பிக்குது.
ஸோ கிட்டத்தட்ட வந்து மூன்றாவது கண் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஸோ அது வந்து நமக்கு வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ அவ்வளோ பவர்ஃபுல்லான டெக்னிக்கை தப்பான நோக்கத்தோடையோ மற்றவங்களை காயப்படுத்துறதுக்காகவோ நம்ம வந்து பயன்படுத்துகிறோன்னா அது அப்போ ரிவர்ஸ் ஆகி என்ன பண்ணும், நம்மளோட 7 சட்டில் பாடி எல்லாத்தையும் அது வந்து டேமேஜ் வந்து பண்ணும். நம்மளால் வந்து மீள முடியாத சிக்னஸில் வந்து போயிடுவோம். ஸோ இந்த ரீசன்னால தான் நம்ம வந்து அந்த நம்ம 15 days மேலே நம்மக்கிட்ட ஹீலிங் வந்தவங்களுக்கு நான் அவங்களுக்கு வந்து அவங்க எவ்வளவோ சண்டை போட்டாங்க, நான் சொல்லியே தரவே முடியாது, நீங்கள் 15 days ப்ராக்டிஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டோம். ஸோ அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம இந்த ப்ராக்டிஸ் வந்து பண்ணணும். எந்த தவறான நோக்கத்தோடையோ யாரையோ ஒருத்தவங்களை டிஸ்ட்ராய் பண்ணுறக்கோ பண்ணனா அது அவங்களை நோக்கி போகாது, நம்மளோட சிஸ்டம்ல வந்து அது வந்து வரும் அப்படிங்கிறத வந்து டோர்கம் சரா வந்து இங்கே வந்து தெளிவாக வந்து அதை வந்து சொல்கிறாங்க. ஓகேயா? ஸோ டு burn a thought form you can use the laser light of your soul. The soul has 7 rays and each has its color. Together they are white. ஸோ அப்போ நம்ம வந்து அந்த 2 புருவ மத்திக்கு நடுவிலிருந்து வரக்கூடிய லைட் ஆனது வந்து கிட்டத்தட்ட நம்ம சோலோட நம்ம ஆத்மாவோட லைட்டை வந்து நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். ஸோ அந்த ஆத்மாவோட லைட்டுக்கு வந்து 7 கலர் இருக்குது. ஸோ அந்த 7 கலர் வந்து நமக்கு ஒயிட் கலராக வந்து அது வந்து போகுதுங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அந்த 7 கலருக்கும் ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு விதமான அந்த இமோஷனல் தாட் ஃபார்மோ அல்லது நெகட்டிவ் தாட் ஃபார்ம் மென்டல் தாட் ஃபார்மை டெஸ்ட்ராய் பண்ணக்கூடிய பவர் வந்து அதுக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கேட்குறதுக்கு வந்து ஒரு சாதாரணமான ஒரு டெக்னிக்காக தெரிஞ்சால் கூட ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான டெக்னிக். இதை நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கிளார்வயன்ஸ் வரும். ஸோ மற்றவங்களோட இமோஷன்ஸை வந்து ரீட் பண்ணக்கூடிய ஒரு குவாலிட்டி வந்து நமக்கு வந்து வரும். ஸோ நமக்கு தூரமாக இருக்க விஷயங்களை வந்து நம்ம கற்றுக்கக்கூடிய, நமக்கு கேட்கக்கூடிய, பார்க்கக்கூடிய திறன் வந்து நமக்கு வரும். ஸோ எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்லதுக்கு மட்டும் நம்ம பயன்படுத்தணும். ஸோ வேறு யாரையோ ஸ்பை பண்ணுறதுக்காகவோ ஸோ வேறு எதையோ ஊடுருவி மற்றவங்களோட ப்ரைவேட் லைஃப்பில் ஊடுருவி பார்க்குறக்கோ நம்ம ட்ரை பண்ணோன்னா நமக்கு வந்து அது காயம் வரும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்து நிறையா ஸ்பிரிச்சுவல் டீச்சிங்ஸ் வந்து மக்களுக்கு வந்து எளிதாக புரியாதபடிக்கு எழுதி வச்சுருக்காங்க. ஸோ ஈஸியாக அதை நம்ம வந்து புரிஞ்சிக்க முடியாதபடிக்கு அதை வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது ரொம்ப சிம்பிளான டெக்னிக்காக இருந்தால் கூட ரொம்ப வெரி வெரி பவர்ஃபுல்லான டெக்னிக். ஸோ அப்போ டோர்கம் வந்து இங்கே வந்து என்ன சொல்லி முடிக்கிறாங்க? So most of our negative thought forms pollute our nature over the years and create poison. So அப்போ இந்த இமோஷனல் அண்ட் மென்டல் தாட் ஃபார்ம்ஸ்லாம் வந்து ரொம்ப வருஷமாக நம்மக்கிட்டே இருந்து நம்மளோட பாடியில் வந்து பாய்சனை வந்து கிரியேட் பண்ணுது. ஸோ அதனால தான் நம்ம என்ன சொன்னோன்னா, ஸோ இதை நீங்கள் உங்களோட எதிரியை நீங்கள் ஃபர்கிவ் பண்ணுறீங்கன்னா அவங்க நல்லா இருக்கிறதுக்காக நீங்கள் வந்து பண்ணுறதை விட உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பாய்சன் வெளியேறதுக்காக இந்த ப்ராக்டிஸ் வந்து நம்ம வந்து பண்ணுறோங்கிறாங்க. இப்போ உதாரணமாக நான் சொன்ன மாதிரி இப்போ என் பிரதர் கூட எனக்கு டிஸ்பியூட் இருக்குன்னா, ஸோ என்னால் வந்து அப்படியே போய் அவங்ககிட்டலாம் நேரில் போய் பேச முடியும்னா நான் வந்து ஒரு பெரிய செயின்ட்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த செஷன்லாம் கண்டக்ட் பண்ணனா நான் வந்து ரொம்ப அப்படி நல்லவன், என்னால் எல்லாமே முடியும் அப்படிலாம் வந்து கிடையாது. ஸோ நானும் உங்களை மாதிரியே ஒரு குரூப்பாக இதெல்லாம் கற்றுக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அப்போ என்னோட பிரதர்கிட்ட போய் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாலாம் என்னால் வந்து பேச முடியுமானா எனக்கு தெரியல, அது முடியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ அப்போ அந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணும்போது ஸோ நம்ம என்னைக்காவது ஒரு நாள் நம்ம அவங்ககிட்ட பேசும்போது அந்த இது வந்து நமக்கு ஈஸியாக இருக்குங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம இந்த மாதிரி பண்ணுறது வந்து எதிராளியை வந்து நல்லா இருக்கிறதுக்காக விட நம்மகிட்ட இருக்கக்கூடிய பாய்சனை வெளியேற்றுறதுக்காக ஸோ இந்த பயிற்சியெல்லாம் வந்து நம்மளை வந்து பண்ண சொல்கிறாங்க. So most of the negative thought forms pollute our nature over the years and create poison. Our nature gradually weakens and sickness or disease begin to develop. So இந்த மாதிரி இருக்கதா நம்மளோட பாடியில் வீக்னஸும் டிசீஸும் நமக்கு வந்து டெவலப் ஆகுது அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ to be able to use such a procedure effectively you must practice for a long time. Gradually you will notice that you can make yourself healthy, happy, prosperous, successful. ஸோ அப்போ நம்ம லைஃப்பில் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், ப்ராஸ்பரஸாக இருக்கணும், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா இந்த ப்ராக்டிஸை, இந்த டெஸ்ட்ராய் பண்ண ப்ராக்டிஸை நம்ம வந்து பண்ணும்போது நம்மளால் ஹெல்த்தியாக, ஹாப்பியாக, ப்ராஸ்பரஸாக, சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ யூ கேன் கெயின் கண்ட்ரோல் ஓவர் யுவர் ஹேபிட்ஸ், அர்ஜஸ் அண்ட் ட்ரைவ்ஸ். ஸோ நம்மளோட ஹேபிட்ஸு, நம்மளோட உந்துதல்கள், தூண்டுதல்கள் நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியுங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து இட் மீன்ஸ் தட் யூ சேவ் எனர்ஜி பை ப்ரீவென்டிங் லீக்கேஜ் அண்ட் வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி பை ஜென்ரேட்டிங். அதாவது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய எனர்ஜிலாம் லீக் ஆகி வேஸ்ட் ஆகி போயிடாமல் இந்த இதெல்லாம் பண்ணும்போது நம்மளால் அந்த எனர்ஜியை வந்து நம்ம கண்டெயின் பண்ணி வைக்க முடியுறாங்க. ஸோ இதுதான் வந்து ட்ரூ ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம இன்றைக்கி கற்றுக்கிட்டது வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் குவாலிட்டிக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம கண்ணை மூடி ஒரு 5 minutes விஷுவலைஸ் பண்ணும்போது நம்மகிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் குவாலிட்டியை நம்ம கிரியேட் பண்ண பாசிட்டிவ் குவாலிட்டியை வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடுங்கிறத சொல்கிறாங்க. ஸோ ரெண்டாவது டெக்னிக் வந்து எக்ஸாக்டாக அந்த விஷயத்தை நினச்சிட்டு நம்ம 2 கண்ணுக்கு நடுவில் அந்த பூர்வத்துக்கு பக்கத்தில் இருந்து சிவபெருமான் நெத்திலேருந்து லைட் வர மாதிரி நம்ம அந்த விஷயத்தை நோக்கி டேரெக்டாக வந்து நம்மளால் வந்து டிஸ்ட்ராய் வந்து நம்ம வந்து பண்ண முடியும். நல்ல விஷயத்தை மட்டும் இதை வந்து யூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்து வர்ற ஃப்ரைடே வந்து சில கலர்ஸை யூஸ் பண்ணி ஸ்பெசிஃபிக் குவாலிட்டி ஆஃப் நெகட்டிவ் குவாலிட்டி, ஸோ என்ன கலரை யூஸ் பண்ணி அதை டிஸ்ட்ராய் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம பார்ப்போம்.
ஸோ இந்த டெக்னிக் வந்து உங்களுக்கு ஒரு வேளை நான் சொன்னது ஒரு கோர்வையாக புரியலன்னா தயவுசெய்து இன்னொரு தடவை நீங்கள் ரெக்கார்டிங் போட்டு பார்த்து அதில் சொன்ன அந்த இமோஷனல் நெகட்டிவ் தாட் ஃபார்ம்ஸ் குவாலிட்டிலாம் நோட் பண்ணி நீங்கள் எவ்ரிடே பார்க்கக்கூடியதில் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் லைஃப்பில் என்னைக்காவது ஒரு மிஸ்டேக் நடந்துச்சுன்னா ஸோ இந்த இது எதையாவது நான் வந்து வயலேட் பண்ணியிருக்கீங்களான்னு நீங்கள் பார்த்தாலே ஸோ அதை எடுத்து வச்சு நீங்கள் இந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம அந்த ப்ராப்ளம் வந்து யாரோட ஹெல்ப் இல்லாமல் நம்மளால் வெளியே வர முடியும். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து ஸ்பெசிஃபிக் கலர்ஸை யூஸ் பண்ணி ஸ்பெசிஃபிக் குவாலிட்டி ஆஃப் த நெகட்டிவ் இமோஷன் நெகட்டிவ் தாட்ஸை எப்படி டெஸ்ட்ராய் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து படிச்சுப்போம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது அப்படின்னு நினச்சி விட்றாதீங்க. ஸோ எக்ஸாக்டாக வந்து சிவபெருமான் அந்த யூஸ் பண்ண மாதிரியான அந்த டெக்னிக்கு ஸோ நிறைய ஒரு ஃபேக்கல்ட்டியாக இதை கண்டினியூவாக பண்ணினா உங்களுக்குலாம் வந்து அது வந்து கொண்டு வந்து கொடுக்கும் இன்ட்யூஷன்ஸ். ஸோ நிறைய விஷயங்களை வந்து உங்களுக்கு வந்து அது வந்து கொண்டாந்து கொடுக்கும். அதை பாசிட்டிவாக மட்டும் அதை வந்து யூஸ் பண்ணிக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். சரி, யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன்.